உங்க பிரச்சனை ஒரு மாசம் இருக்கு, பிரச்சனை ஒரு வருஷம் இருக்கு. ஆனா பிரச்சனை நெருங்கி 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 ஒரு வருஷம் பிரச்சனை இவன் ஒரு மாசம் தான் இருக்கு, இவன் ஒரு வாரம் தான் இருக்கு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கும் போது இந்த இரவில் அன்று ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாபோக் காற்றின் கரையிலே யாக்கோபினிடத்தில் வந்தது போல கர்த்தர் தருகிற வார்த்தை, வேகமாய் இனி நீ அழுது கொண்டிராய். அவருடைய புறப்படுதல் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில மணி நேரம். இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த தரித்திரம் கொஞ்ச நேரம் தான், இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த அலைச்சல் இன்னும் கொஞ்ச நாள் தான். எல்லா வேதனை என்று ஒன்று வெளியே கொண்டு வர, ஆமென். 12 வருட பிரச்சனை, 18 வருட பிரச்சனை, 38 வருட பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல, அருணோதயம் போல. ஓசியா 6:3 அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல, அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது, ஆயத்தமாயிருக்கிறது. அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறதுன்னா, சூரியன் உதிக்கும் போது அதுவரை பூமியை ஆட்கொண்டிருந்த இருள் எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது. சூரியன் மறையும் போது நிறைய பேர் பீச்சு கிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அது அந்த இடத்துல தான் இறங்கணும், அது அங்கே இறங்காது. ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும் தெரியுமா? இது இந்த இடத்துல இறங்கும், இது இந்த இடத்துல இருந்து எழும். அதை யாருக்குமே தடுக்க முடியாது. ஆனா இருள் எங்க போகுதுன்னே தெரியாது. அது போலதான் அவருடைய புறப்படுதல் இருக்கும். என் வாழ்க்கையில பிரச்சனை எத்தனை வருட பழக்கமானாலும் சரி, அவர் வந்துட்டார்னா அது எங்க போகுதுன்னு நம்புறவங்க மட்டும். அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போ. ஆமே, அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் வரைக்கும் என்ன கொண்டு போய் விடும்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஏமாத்துறோம். ஆமே, நன்மையை அடையும்படி ஓடி ஓடி வருகிற நாம கர்த்தரை அறியும் அறிவை அடையும்படி வந்துட்டோம்னா நம்ம லைஃப்ல இருக்கிற இருள்லாம் எங்க போகணும்னே தெரியாது. அவருடைய புறப்படுதல் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அருணோதயம் போல அவர் வருவார். எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவில வளர்றோமோ அந்த அளவுக்கு உறுதியா நிற்போம். சீஷர்கள் பயப்படுவதற்கு காரணம் கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரியாமல் போனதுனால. எனவேதான் அவர்கள் ஆவேசம் அப்படின்னு கத்துறாங்க. தெரியல. கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமே, கழுத்துல கத்தி வைத்த பிறகும் ஆமே, பேதுரு சொல்ற, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லாம இருக்க முடியாதுன்றார். ஓ, கர்த்தர் யாருன்னு தெரியாத போது குடத்தை தூக்கிட்டு வந்த வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்த பேதுரு, கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துல நாளைக்கு தலையை எடுக்க போறாங்க, இன்னைக்கு நம்மாளு சுகமா தூங்குறாரு. ஆமே, என்ன ஒரு நிச்சயம்! தேவ பிள்ளைகள் அவர் வந்துட்டா போதும், அவர் வந்துட்டா போதும். ஆமா, இந்த நாளில் ரேமா அதுதான். அவர் வந்தா அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அருணோதயம் போல. எல்லாரும் இதை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய புறப்படுதல், சத்தமா சொல்லுங்க, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறதுனா இருளே இன்னும் 1 hour தான். ஆமே, நைட்டு சிலர் தூக்கம் வராம இருக்கும்போது டைம் பார்ப்பாங்க. எதுக்கு டைம் பார்ப்பாங்க தெரியுமா? இன்னும் 1 hour தான், இன்னும் 2 hours தான், இன்னும் 1/2 hour இருந்துக்கோ. ஆமே, ஹல்லேலூயா. திடீர்னு அப்படி அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் பாருங்க. க்ளோரி. ஆமே, இப்படி நீங்க இந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். இனி நீ அழுது கொண்டிராய். அவருடைய புறப்படுதல் நம்புறவங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் சில மணி நேரம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல
அருணோதயம் போல அவருடைய இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த தரித்திரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த அலைச்சல் இன்னும் கொஞ்ச நாள் தான். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆண்டவரே நீங்க வருவீர், ஆண்டவரே நீர் வருவீர் என்று காத்திருக்கிறோம், நீங்க வருவீர் என்று காத்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி அப்படியே பிரேயர் பண்ணுங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கன்னா மாறிடும். நாங்க நம்புறோம் உங்களுடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆயத்தம் ரெடியா இருக்கிறார். எல்லா வேதனை நின்று ஒன்னு வெளியே கொண்டு வர. ஆமென். 12 வருட பிரச்சனை, 18 வருட பிரச்சனை, 38 வருட பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க என் ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எப்படி வருவார்? 5 காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். 5 சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அவர் எப்படி வருவார்? 1, வேகமாய் வருவார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 19:1 எகிப்தின் பாரம் என்று துவங்குகிறது. இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். எல்லாரும் சொல்லுங்க வேகமா வருவார். எல்லாரும் சொல்லுங்க வேகமாய் வருவார். ஆமென். புலம்பல் 3வது அதிகாரம் 55 முதல் 57 வரையுள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். 57 நான் கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி கூப்பிட்ட நாளிலே. இதான் அவருடைய வேகம். இன்னும் அவருடைய வேகத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், நாளைக்கு சத்துரு நம்மை சந்திக்க வரானா இன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட வந்திருப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனை 1 மாசம் இருக்கு, பிரச்சனை 1 வருஷம் இருக்கு. ஆனா பிரச்சனை நெருங்கி 1 வருஷம் பிரச்சனை இவன் 1 மாசம் தான் இருக்கு, இவன் 1 வாரம் தான் இருக்கு, இன்னும் 1 நாள் தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கும் போது இந்த இரவிலே அன்று ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாபோக் காற்றின் கரையிலே யாக்கோபினிடத்தில் வந்தது போல கர்த்தர் தருகிற வார்த்தை வேகமாய். எனவேதான் சங்கீதம் 124 1 முதல் அது ஃபுல்லாவே வாசித்தால் தெரியும். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால் அவங்க நம்ம உயிரோடே விளங்கி இருப்பாங்க. வேகமாய் ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை சந்திக்கும் முன்னே மெல்கிசேதேக்காய் வந்து கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார் வேகமாய். இல்லை என்றால் ஆபிரகாம் சோதோமின் ராஜா கிட்ட கை நீட்டி இருப்பான். ஆபிரகாமின் சரித்திரமே மாறி இருக்கும். அவர் காண்பித்த அந்த வேகம்தான் இன்றும் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆமென் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசா யாக்கோபை சந்திக்கிறதுக்கு முந்தின இரவே கர்த்தர் யாபோக் காற்றின் கரையில யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபை கர்த்தர் வேகமாய் சந்தித்ததுனால யாக்கோபு என்னும் பூச்சி சாகவில்லை, அவன் இஸ்ரவேலாய் உருவானார். கர்த்தர் சந்திக்க தாமதித்திருந்தால் யாக்கோபு என்னும் பூச்சி ஏசாவால் நசுங்கி இருப்பார். இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்குறானாலே கர்த்தர் நம் பக்கத்திலே வந்ததுனாலதான். ஆமென். சிம்சோன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது. சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்னதாகவே ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஆவியானவர் இறங்க தாமதித்திருந்தால் சிங்கம் சிம்சோனை கிழித்திருக்கும். ஆவியானவர் வேகமா இறங்கினதுனால சிம்சோன் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டான். இதுதான் அவருடைய வேகம். அக்கினி ஆராதிக்கிறவர்களை பட்சிக்கிறதுக்கு முன்பதாகவே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உள்ள தூக்கி போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார். அவருடைய வேகம். எத்தனை மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம். உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இங்க இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி என் வாழ்க்கையில நீர் காண்பித்த வேகத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீர் காண்பிச்ச come on church worship him, worship him. அவர் ஆபிரகாம்கிட்ட மட்டுமல்ல, ஈசாக்கிட்ட மட்டுமல்ல, யாக்கோபிட்ட மட்டுமல்ல, சிம்சோன்ட்ட மட்டுமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலும் அவர் அந்த வேகத்தை காட்டினதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜீவனோடு நிற்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
நாளைக்கு பேதுரு கழுத்தை வெட்ட போறாங்க. இன்னைக்கு நைட்டு தூதன் வந்து வெளியே கொண்டு வரார். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து பயப்படாத, பயப்படாத, நாளைய தினத்தை குறித்து கலங்காதே. ஒரு நாள் நீ நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு, சத்துரு நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு. நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும். எஸ் எஸ், ஆமென். நாளைய குறித்து பயந்து பயந்து இருக்கிறீங்களா? என்ன ஆக போகுதோ? ஹல்லேலூயா. அப்படி 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 பயந்த இரவுகள் உண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே கை தூக்குவோம், எல்லாருமே கை தூக்குவோம். தெரியும் அப்படி பயந்த இரவுகள். ஆமென். அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாளைக்கு ஏசபேல் எலியாவை சந்திக்க வாரானா, இன்னைக்கே தூதன் வந்து தட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு பிரச்சனைன்னா இன்னைக்கு அவருக்கு தெரியும், இன்னைக்கு வருவார். அவர் வரலையா, நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது எவ்வளவு பெரிய தேவன். மோர்தெக்காய்க்கு ஆமான் நாள் குறிக்கிறான். ஆதார் மாதம் 12ஆம் தேதி தானே அவன் குறித்த நாள். 13ஆம் தேதி 12ஆம் மாதம், 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, ஒரே நாள்ல. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் யூதர்களுக்கெல்லாம் கலக்கம். சூசான் நகரமே கலங்கிட்டு. நாள் நெருங்கிட்டே இருக்கு. அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் போடுறான். என்ன பிளான்? நாளைக்கு இந்த மோர்தெக்காயை தூக்கில போடணும். நாளைக்கு. ஆமா, இந்த சத்துருவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு திருப்தியே வராது. இன்னும் கஷ்டப்படுத்தும். ஏன்னா அவன் பார்வையில் ரெட்டுடுத்தி யாரு மோர்தெக்காய் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எஸ்தர் பார்வைக்கு தெரியுது. ஆனா மோர்தெக்காய்க்கு இன்னும் திமிரு அடுங்கலைன்னா யார் பார்வைக்கு தெரியுது? ஆமான். கர்த்தர் அப்படிதான் வைப்பார். அப்போ உன்கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் சத்துருக்கு ஒன்ன பார்த்தா பொறாமையா இருந்துட்டு தான் இருக்கும். என் ஆண்டவர் யாருக்கு முன்னாடியும் ஒண்ணு இல்லாதவனா நம்மளை வைக்கவே மாட்டார். அதனாலதான் நமக்கு நிறைய சலுகைகளே கிடைக்கல. ஆமே. சிலர் ஒண்ணு அது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க பேரே மாத்தாம இருக்கிறோம். ஆமே. ராஜாக்களும் ஆனா வீட்டுல கஞ்சி இருக்காது. ஆனா ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பார் நம்மள. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் என் அப்பா நல்லா தான் வச்சிருக்கிறார். ஏங்க, யார் யாரெல்லாமோ பெரிய பெரிய ஹை எண்ட் கார்ல போவாங்க. நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி பாருங்க. இருக்குல்ல, இருக்கும்ல. ஏன்னா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது தெரியுமா? ஹல்லேலூயா. நமக்கு நன்மை எங்க இருந்து வருது? துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாலே எல்லாமே நடந்துரும். 5 அப்பம் இருந்தாலே எல்லாம் 5000 பேரை சாப்பிட வச்சிருவாங்க. அப்படி ஏதோ ஒன்று அதுக்குள்ள இருக்கிறது. ஏதோ ஒன்று அது அவருடைய ரகசிய செயல். அது ஒண்ணுமே இல்லாம இத்தனை வருஷம் கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை நடத்தி வந்தார் அல்லவா? மலைகள் விலகினது நடத்தினார் அல்லவா? பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது நடத்தினார் அல்லவா? கிருபையை விலக்கல்லையே. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம 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 இப்படி பார்க்க விடாதபடிக்கு நிறைய செதில்கள் நம் கண்களை அடைத்திருக்கிறது. ஆமா, அவரை அறிகிற அறிவில் இந்த செதில்கள் எல்லாம் கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விழுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. ஊடா ராமா காலா வாஷா ராமா. அவர் என்ன கைவிடல, அவர் என்ன கைவிடல, அவர் என்ன விட்டு விடல.
அவர் என்னை விட்டு விடல, தள்ளல. அவர் தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கி glory Jesus amen தாங்கின பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் நைட்டு ஃபோன் பண்றார். என்ன பண்ண தெரியல பாஸ்டர், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்றார். நான் மீதி அப்படி கேட்டே இருக்கேன். அடுத்து சொல்றார், பாஸ்டர் போனவர் நடந்த ஒரு அதிசயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் இப்படி ஆண்டவர் செஞ்சாங்க சொல்லிட்டு கடைசியில் அவர் அமைதியாயிட்டு. நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணதே என் பிரச்சனையை சொல்றதுக்கு. ஆனால் இவ்வளோ நேரம் ஆண்டவர் நடத்துனதை சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. இனி நான் பிரச்சனையை சொன்னால் நல்லா இருக்காது, நான் ஃபோனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நீங்க புலம்புறதுக்கு வாயை திறந்தா கூட அதை துதியாய் மாற்ற பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆண்டவரே நான் புலம்ப வாயை திறந்தா கூட துதிக்கலாம் செய்யணும்ப்பா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் செய்வாருங்க. நன்மை முளைக்கும். இந்த வார்த்தையை ரேமாவா எடுத்துக்கோங்க. நன்மை முளைக்கும். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? வந்து பாரு. யார் நிக்கிறா பாரு, யார் நிக்கிறா பாரு. நன்மை முளைக்கும். நாசரேத்திலிருந்து நன்மையா? வந்து பாரு. நீ நாசரேத்திலிருந்து நன்மை வருமானு தானே எல்லாரும் கேட்கறீங்க. அவர் இனி நசரேன் என்றே அழைக்கப்படுவார். நாசரேத் ஊர்ல உள்ளவர்னே அழைக்கப்படுவார். யார் வந்திருக்கிற பாரு. இவர் வந்துட்டாரா? ஆமென். அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறும்பா. நீங்க வந்தா சால்வாயிரும். பிரச்சனை படகு மூழ்கிற நிலைமை இருக்கா? ஆமென். அப்ப வந்துருங்க ஆண்டவரே, நீங்க வந்துருங்கப்பா, நீங்க வாங்கப்பா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்க வேகமா வருவேன்னு சொன்னீங்க. ஆமென். உங்க வேகமான கிரியை தான்ப்பா இன்னைக்கு இந்த தீபம் அணையாம இருக்கிறது. இன்னைக்கு இந்த தீபம் அணையாம இருக்கிறது. மொர்தெகாய்க்கு நாளைக்கு அப்படின்னா மனைவி தான் ஆலோசனை கொடுக்குற. நாளைக்கு போய் கேளுங்க, அவன் கதையை முடிச்சிருவோம். பாருங்க, ஏற்கனவே ஆதார் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி குறிச்சாச்சு. ஆனால் அவன் ஷார்ட் பீரியடு தான் இருக்கு இந்த இவங்களுக்கு. ஏன்னா அப்படி நாட்கள் குறித்து அந்த கொஞ்ச நாட்கள் வாழ்றது கூட ஆமானால தாங்க முடியல. நீங்க ஒரு நாள் வாழ்றதே சத்துருவுக்கு தலையில இடியே இறக்குறது மாதிரி. அது உங்களுக்கு தெரியாது. ஆமென். எஸ்தர் புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. வேண்டாம், அவர் சாம்பல்ல தான் உட்கார்றார். ரெட்டு உடுத்தி கொண்டு உட்கார்றார். சாப்பிடல, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறார். ஆனாலும் பாரு, அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உங்களை பார்த்தாலே சில அசீரியன் வந்து முகாந்திரம் இல்லாமல் பகைப்பான். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்துல இது ஒன்று. ஆமென். நாளைக்கு ஓகே, நாளைக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு. அவனுக்கு தெரியல பாவம். ஆமென். இந்த தூக்கு மரம் நமக்கான தூக்கு மரம்னா அதுல தொங்குனதுமே கீழே விழுறது மாதிரி செட் பண்ணியிருப்பான். ஆமென். இது மொர்தெகாய்க்கு நல்லா பார்த்து ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு நேர ராஜா கிட்ட போறான். நாளைக்கு தூக்கு மரம், இன்னைக்கு ராஜாக்கு தூக்கம் போச்சு. தூக்கு மரத்துல மொர்தெகாயை தூக்கணும்னு நினைச்சார் ஆண்டவர். ராஜாக்கு தூக்கத்தையே தூக்கிட்டார். ஹல்லேலூயா. சிலருக்கு தூக்கம் வரலன்னா தான் பைபிள் படிப்பாங்க. அதுவரை திறக்காத அந்த அவருடைய டைரி எடுத்துட்டு வா. ஏன்னா சிலருக்கு பைபிள் படிச்ச ஒட்டனா தூக்கம். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்? நான் பைபிளை திறப்பேன் பாருங்க, உடனே கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. ஆமென். ராஜா வாசிக்க வைக்கிறார். வாசிக்கும் போது கரெக்டா அந்த ஒரு பேப்பர்ல வாசித்தது ஒரு புக்கு. அப்ப எந்த பேஜ்னாலும் வாசிக்கலாம்.
மொர்தெகாயை பத்தி எழுதப்பட்ட பேஜ் ஓபன் ஆகுது. புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் அதிகாரம் உள்ளவர் வருவார். வருவார், வருவார். நான் மிகவும் அழுதேன். இந்த புஸ்தகத்தை வாங்கவும் இதன் முத்திரை உடைக்கும் ஒருவரும் இல்லையே அழுத போது, நீ ஏன் அழுற? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது இன்னைக்கு உங்களை பற்றி எழுதின புத்தகத்துல அந்த பேஜ் அப்படி ஓபன் ஆகுது. ஓ க்ளோரி. முதல்ல அதை விடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என் அவயவங்களில் ஒன்றாக உருவாகும் முன்னமே கர்த்தர் எழுதி வைத்திருப்பார்னா என் வாழ்க்கையில எத்தனை நன்மை முளைக்கும்னு எழுதி வச்சிருக்கிறார். என்னைக்கு முளைக்கும்னு எழுதி வச்சிருக்கிறார். என்னுடைய நாளை என்னவென்று எத்தனை பேர் நம்புறீங்க? நாளைக்கு தலை போற பிரச்சனையா? இன்னைக்கு ராஜ சமூகத்தில் புத்தகம் திறக்கப்படும். உங்க பேசி வாசிக்கப்படும். ஹல்லேலூயா. ராஜா ரீட் பண்ணி முடிச்சதும் வாசல் யார் நிக்கிறா? ஆமா நிக்கிறோம். என்ன டைமிங் பாருங்க. அவன் நைட்டே வரான். அவனுக்கு தூக்கம் போச்சு. நம்மளை தூக்குறது வரைக்கும் சத்துருக்கு தூக்கமே கிடையாது. அவருக்கு தெரியுங்க. நம்ம வசனத்தை வச்சு ஆண்டவரே நம்ம பண்ணின ஆண்டவரே நம்ம வச்சிருக்கீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க. தெரியும் தெரியும். ஆமென். அப்பா இப்படி ஓபன் பண்ணா முடிஞ்சு புக். ஒரு ராஜா மொர்தெகாய் குறித்து தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை ஓபன் பண்ணதும் ஒருத்தர் சரித்திரம் சேஞ்ச் ஆகும். ராஜாதி ராஜா. நான் இதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை நம்புறேன். நான் நம்புறேன். என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? சமயம் தாண்டி செய்கிற சகாயர் அல்ல, சமயத்துக்கு ஏற்ற சகாயம். அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும், எப்ப தெரியும். அவருக்கு தெரியும். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில புல் முளைக்கல, நீங்க அங்க ஒண்ணுமே செய்யலையா, இங்க எல்லாம் ரெடியா இருக்குப்பா, அங்க சில பிரச்சனை இருக்கு, நான் என் பட்டயத்தால அந்த வேலையை முடிச்சிட்டு ஆயத்தம் பண்ணின மழைய நல்ல கரங்களை சட்டி. ஆமே. இந்த மொர்தெகாய் இந்த செய்தி கேள்விப்பட்டதுமே என்ன பண்ணார் தெரியுமா? எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து போச்சு. சமாதானம் போச்சு என் லைஃப்ல, சந்தோஷம் போச்சு என் லைஃப்ல, சுகம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு. எல்லாம் ஒரு வஸ்திரத்தை கிழிச்சிட்டா அதுக்கப்புறம் எதுக்கா யூஸ் ஆகுமா? அழுக்கு துடைக்க தான் யூஸ் ஆகும். அப்போ ஒரு சில லைஃப்ல சில இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க லைஃப்ல எல்லாமே அவுட் ஆனது போல, எல்லாமே எல்லாமே அது எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். வெரி நெக்ஸ்ட் டேல இருந்து சில இடத்துல எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். சில இடத்துல எல்லாம் சில பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க, பெற்றோர் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு பெரிய நேற்று வர அந்த 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 எண்ணமே வராது. இன்னையில இருந்து பெரிய கொஸ்டின் வரும், இந்த பிள்ளை யாருன்னு வளர்க்க போறா. வெரி நெக்ஸ்ட் டே அல்லது அடுத்த மூமெண்டே டோட்டலா எல்லாமே சேஞ்ச். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் வஸ்திரத்தை கலட்டி வைத்தான் என்றல்ல, அவன் கிழித்தான். அவன் லைஃப்ல எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ரெட்டுடுத்தி கொண்டு இந்த நியூஸ் கேள்விப்படுறா. யார் கேள்விப்படுறா தெரியுமா? எஸ்தர் கேள்விப்படுறா. எஸ்தர் இந்த பிரச்சனையை மாத்த ஸ்டெப் எடுக்கல, இவன் ட்ரெஸ்ஸை மாத்ததான்
ஸ்டெப் எடுத்தாங்க. நம்முடைய அந்த டைம் இப்போ நீ ஒன்று பாருங்க, சில துக்க வீட்டிலலாம் பாருங்க, வேதனையில் அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியுமா? மேக்சிமம் ஏதாவது சாப்பிட்டீங்களா, இல்லை ஓடி போய் வாங்கிட்டு அந்த ஒரு நேரத்துக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு டீயாவது குடிங்க. பிரச்சனை மாறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த எஸ்தர் அப்படிதான். ஐயே, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறீங்க, இதை இல்லை அவர் வேண்டான்னாரு. அவன் ஏற்றுக்கொள்ளல. இந்த நேரம் பசி போக்கு, இந்த பண்ணை சாப்பிட்டா என் பிரச்சனை போகாது, பசி போக்கும், என் பிரச்சனை மாறாது. இனி நான் அழுதுட்டு தான் இருக்க போறேன். அழுதுட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த வஸ்திரத்தை கழட்டி வச்சா உடனே போட்டுடலாம், கிழித்தான். அநேக லைஃப்ல நடக்கிற அநேக காரியங்கள்னால சுகம் போச்சு, சந்தோஷம் போச்சு, வீட்டில் கேட்டுக்கொண்டிருந்த ஆர்ப்பரிப்பு போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இந்த மொர்தெகாய்க்கு தெரியும், எனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. நாட்கள் சென்றது, நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். எனவே நான் அதை ரொம்ப டீட்டெயிலாக பேசல. அந்த நாள் நெருங்க நெருங்க எல்லாம் காரியம் மாறுதலாய் முடியுது. ஆரம்பத்தில் ஆமான் என்ன சொன்னாலும் ராஜாவுக்கு பிடிக்கும், ஆமானை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் போக போக ஆமானை ராஜாவுக்கு பிடிக்காமலே ஆண்டவர் ஆக்கிட்டார். ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதனாலதான் இந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? முத்திர மோதிரத்தை கழுத்தி கொடுத்துட்டு உன இஷ்டப்படி செய்ப்பா அப்படி, ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அதே போல ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கவே இல்லைன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பா தான் தெரியும். இந்த ஆமான் உண்மையிலேயே எஸ்தர் பெட்ல படுத்து கிடக்கிறான். எதுக்காக படுத்து கிடந்தான் தெரியுமா? எஸ்தர்ட்ட தப்பு பண்றதுக்கு இல்லை, எஸ்தர்ட்ட இறக்கத்துக்காக போய் கேட்டு 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 நம்மள மாதிரி ஜோமணி தூங்குறது போல அவரும் கேட்டு 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 டயர்ட்ல படுத்துட்டாரு. ராஜா கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது எப்பவுமே அப்படிதான். ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அவங்க பண்ண தப்பு கூட நமக்கு தப்பா இவ்வளோ வேற கொல்லணும்னு சொல்லும் போது, இந்த ராஜா நல்ல ராஜா, அகஸ்வேரு ராஜா, என்னப்பா செய்ப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட ஒயின் குடிக்கிறாரு. ஏன்னா அப்போ ஆமானா ரொம்ப பிடிக்கும், இப்போ ஆமான பிடிக்கவே இல்லை. அதனால அவன் முகத்தை மூடு, அவன் முகத்தை மூடு. நல்ல வேலை தூக்குமரம் செஞ்சிருந்தான். இல்லைன்னா 2 நாள் காவல் வச்சு 2 நாள்ல கூட ராஜா மனசு மாறி இருக்கும். ஆண்டவர் விட மாட்டார்ல. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இவனை என்ன பண்ணலாம்? அப்போ ராஜாவே, இவர் தான் ஒரு தூக்குமரம் செஞ்சு வச்சிருக்கிறாரு, அப்படி அதுலயே போட்டு. அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு யாரை பிடிக்க ஆரம்பிக்குது தெரியுமா? எஸ்தரையும் மொர்தெகாயையும். ஆமான் கையில் இருந்த அந்த மோதிரத்தை வாங்கி நான் வச்சுக்கோ, உன் இஷ்டப்படி. என்னதன் அர்த்தம்? நீ எழுதி ஏன் மோதிரத்தை வச்சு நீயே முத்திரை போடு. ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் இது. எழுது, நீ எழுது, உனக்கு என்ன வேணும் எழுது, நீயே முத்திரை போடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 10-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளை வேகமாய் அனுப்பப்பட்டது. வேகமாய் ஓடி போய் எல்லாத்தையும் கொடு. அப்படி அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதும் 14வது வசனத்திலே பாருங்கள். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. இனி 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் தரித்தது, பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து 4வது அதிகாரத்தில் அவன் எப்படி வந்தான் தெரியுமா?
எப்படி வந்தா? இனி என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில சுகம் போச்சு, என் வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் போச்சு, இனி அவ்வளவுதான், எல்லாமே போச்சுன்னு ராஜாவின் இடத்தில் வந்தவன ராஜா எப்படி திருப்பி அனுப்புறார் தெரியுமா? எதுவுமே போகல, நஷ்டப்பட்டது, இழந்தது. ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உன்னை திரும்ப உயிர்ப்பித்து மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவேன். நாகும் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே ஆண்டவர் அப்படித்தானே தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் ஆண்டவர் சமூகத்தில். ஆனாலும் அப்ப எஸ்தர் கொடுக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் சொல்யூஷன் இல்ல, எனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவை. அவன் வஸ்திரத்தை கிழித்து வந்தான். திருப்பி போகும்போது எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அழுகையோடு அப்பாட்ட வரேன், என் ஆர்ப்பரிப்போடு திருப்பி அனுப்ப போகிறேன். என் வீட்டில் நஷ்டப்பட்ட ஆடல் பாடல் சத்தம் திரும்ப கேட்க போகிறது. ஸ்தோத்திர சத்தம் திரும்ப கேட்க போகிறது. மணவாளனின் மணவாட்டியின் சத்தம் கேட்க போகிறது. துதிக்கிற சத்தம் கேட்க போகிறது. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கேட்கிற சத்தம் என் கூடாரத்தில் திரும்ப கேட்கப்பட போகிறது. இது கர்த்தராலே ஆகும். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தர் கையில் இருக்கிறதா, அதை அவர் இஷ்டப்படி என்ன செய்கிறாரா? திருப்புகிறார். பாத்தீங்களா? ஆமான ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது. இப்ப ஆமான பார்த்தாலே இவர் ராஜாவே நினைச்சிட்டார், இவன் தப்பு பண்ணதா வந்திருப்பான், இவன் ஏதாவது பண்ணியிருப்பான். ஆமென். அவன் முகத்தை மூடு. அந்த முகத்தை பார்க்கவே பிடிக்கல. சில நாளைக்கு முன்னாடி ஆமான் கூட தான் இருந்து டின்னர், இப்ப பார்க்கவே பிடிக்கல. அது வரைக்கும் திரும்பி மொர்தெகாய் வீட்டுக்கு வரும்போது இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவன் ரெட்டுடுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறத கூட யாரால பார்க்க முடியல தெரியுமா? ஆமானால பார்க்க முடியல. ஏன்னா அவன் அழுதுட்டு இருக்கிறான். இவன் அழுதுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாயிரும். அதனால இவனை முடிச்சிடலாம். இந்த ஜெபிக்கிறவனை முடிச்சிடலாம் நினைக்கிறவன் அவனுக்கே குழி வெட்டுறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். கர்த்தர் அனுமதித்தால் மீதி காரியத்தை அடுத்த வாரம், இல்லைன்னா வேற செய்தி. ஆமென். ஆனால் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லிவிட்டு ஜெபிக்கிறேன். நீங்க தேவ சமூகத்தில் எப்படி வரீங்களோ அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். அதுல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த அகஸ்வேரு ராஜாவின் இடத்துல அழுதுட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு மாற்றத்தோடு திரும்பி அனுப்புவார்னா நம்ம பெரிய ராஜா கிட்ட வந்துடும். ஆமென். நீங்க இந்த நம்பிக்கையோட உங்க வீட்டுல, எங்க வீட்டுல இனி இந்த சத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. இனி இது என் வாழ்க்கையில சான்ஸே கிடையாது. அப்படி ஏதாவது காரியத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இன்னும் களிப்பின் சத்தமும், இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, வாசிங்க. மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல், இந்த வார்த்தை அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின். ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டத்துல தான். ஆனா ஆண்டவர் மனசுல எப்படி இருக்கு தெரியுமா? முன்னாடி நீ இவ்வளவு ஹாப்பியா இருந்த தெரியுமா? சந்தோஷமா இருந்த தெரியுமா? முன்னிருந்தது போல இருக்கும்படிக்கு தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். 14வது வசனம்.
இதோ நாட்கள் வரும் என்று இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். பக்கத்துல 2 பேரை பார்த்து விஷ் பண்ணி சொல்லுங்க, நாட்கள் வரப்போகுது, நாட்கள் வரப்போகிறது. அப்படி முகத்தை பார்த்து சிரிச்சு சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. நாட்கள் வரப்போகிறது, வார்த்தை நிறைவேறும் நாள், நன்மை முளைக்கும் நாள், முன்னிருந்தது போல இருக்கும் நாள். காரணம், அவர் வேகமாய் வருவார். நல்ல கைகளை சட்டி வேகமாய் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முன்னிருந்தது போல. சில காரியங்களை சில நேரத்துல அப்படியே அந்த சின்ன வயசு அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் லைஃப்ல எல்லாரும் சேர்ந்து. ஆமென். சந்தோஷமாய் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்ல சிலது மிஸ் ஆயிட்டு இந்த மொர்தெகாய் நினைச்சிருப்பாரா, இனி நான் நல்ல ட்ரெஸ் உடுத்திருப்பேன். ஆமென். என்ன நாளு குறிச்சாச்சுல கர்த்தர் மாத்தினார் பார்த்தீங்களா? ஆமென். எனக்கு 5 பாயிண்ட் சொல்றது மேட்டர் கிடையாது. இந்த செய்தி ஆவியானவர் பேசுகிறார். முன்னிருந்தது போல. கொஞ்சம் அவங்க அந்த நல்ல நாட்களை அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த நல்ல நாட்களை நினைச்சு பாருங்க. இனி வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றீங்களா? ஐயோ, சிலர் நாங்க இழந்துட்டோமே, அந்த இடத்துல அவர் இருப்பார். முன்னிருந்தது போல. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிச்சு நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். கர்த்தர் நடத்துகிற பிரகாரம். தேங்க்யூ ஜீசஸ். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். இடிந்து போன வாழ்வானாலும் அவர் நிச்சயமாக கட்டி எழுப்பிடுவார். துளிர் விடாத அவர் நிச்சயமாக என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று நன்மை முளைக்கும். முன்னிருந்தது போல. நிறைய வீட்டுல ஒரு காலத்துல பிரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு அது இல்லை. அதெல்லாம் திரும்பி நடக்க போகுது. உங்க வீடே சர்ச்சா மாற போகுது. முன்னிருந்தது போல. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? என் தேவன் அவ்வளோ பெரியவர். நல்ல கையை தட்டி இந்த பாடலை பாடி ஆமென். வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை. ஆமென். இடிந்து போன நல்ல கையை தட்டி என் இயேசுவே, நம்பி நோக்கு தஞ்சம் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று என் நம்பிக்கை வீணாக போகாதே. மறுபடியும் வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை. அறிக்கை செய்யுங்க. ஆமென். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை.
ஆமென். துளிர் விடாத வாழ்வானாலும் அவர் நிச்சயமாக ஆமென். இடிந்து போன அவர் நிச்சயமாக துளிர் விடாத அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். என் இயேசுவே, என் இயேசுவே. Glory. ஆமென். ஹalleluya. நான் நம்பும் தெய்வம் ஆமென். நான் நம்பும் தெய்வம். இப்ப சொல்லுங்க, எனக்கு குறித்ததை நீரே எனக்காக நீரே ரபதனமா சேகரே மலபதுடரா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் எல்லாமே. அல்லேலூயா. சொல்லுவோம், ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நம் இயேசுவாலே ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நம் இயேசுவாலே. நல்ல கைகளை தட்டு, முழு பலத்தோடு வேகமாய் வருவார், நம்மை விடுவிக்க, பதிலளிக்க, நம் வாழ்க்கையை நன்மையை முளைப்பிக்க வேகமாய் வருவார். ஆமென். ஹalleluya. ஆமென். வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு அரண்மனை வாசல்ல போய் உட்கார்ந்தான். அங்கிருந்து அவன் திரும்பி போகும்போது ராஜவஸ்திரம் தரித்தவனாய், அப்பா என்ன வேற எங்கேயோ உட்கார வைக்காம உங்க கிட்ட கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் அழுதுட்டு வந்தது எல்லாரும் பார்த்தாங்க, நான் ஆர்ப்பரித்து கொண்டு போகிறதை எல்லாரும் பார்ப்பாங்க. நான் நம்புறேன், வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து முன் இருந்தது போல. அப்படி எதை நீங்க நஷ்டமானதா ஃபீல் பண்றீங்க? ஒருவேளை உங்க பழைய ஆரோக்கியம், முந்தி எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மனசுல அவ்வளவு தைரியம் இருந்துச்சு, இப்போ ஒவ்வொன்றையும் நினைச்சு பயம். முன்னிருந்தது போல. அன்னைக்கு எங்க வீட்டில் அவ்வளோ ஒரு சமாதானம் சந்தோஷம் இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லை. இனி இப்படியே ஆயிரும் ஆண்டவரே. இல்லை, முன்னிருந்தது போல. அன்னைக்கு புருஷன் மனைவி கிட்ட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லையே. முன்னிருந்தது போல. அன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர் எல்லாருமே எங்களை இன்வைட் பண்ணாங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்களே. இனி அப்படிதான் ஆண்டவரே, முன்னிருந்தது போல. அன்னைக்கு பல மணி நேரம் அவங்க கூட உறவாட முடிந்தது. இப்போ சில நிமிடங்கள் ஜெபம் பண்றது கூட சவாலா இருக்கு. முன்னிருந்தது போல. நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்.
நீங்க வந்துட்டீங்கன்னா என் பலனே பலனே கிருபையாயிரம். கர்த்தாவே நான் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பலனோ கோட்டையும் நீரே உம்மை ஆமென். பலனோ உம்மை. அப்படியே கைகளை உயர்த்தி கேட்கலாமா? உலர்ந்த என் எலும்புகள், உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா பலன் தாருமே. அப்பா உலர்ந்திருக்கிற எல்லா பகுதிகளிலும் உயிர் உயிர் உண்டாகட்டும் தேவா உம் பலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உணர்வினை. இப்ப எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே கர்த்தாவே என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே அப்பா அப்பா ஆமென். என் பலன் உம்மை. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் எங்களுக்காக வருவீர், வேகமாய் வருவீர். உம்முடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறதற்காக, ஆயத்தமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எனவே நீர் எங்களுக்கு ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறீரப்பா. இந்த நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைங்க இந்த முன்னிருந்தது போல இனி இந்த அனுபவம் இனி எங்க வாழ்க்கையில வாய்ப்பே இல்லைன்னு யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேரோடு இன்னைக்கு பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கள் தீபத்தை நீர் அணையாம காக்கிறாரு. நோக்கம் இல்லாம இல்லப்பா, நீர் குறித்திருக்கிறது நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்தி நீங்க வந்துட்டீங்கன்னா நன்மை முளைக்கும்பா. அதுக்கப்புறம் சத்துருவுக்கு அங்க இடமே இல்லப்பா. நீர் உம்முடைய பட்டயத்தாலே அந்த வலு சர்ப்பத்தை கொன்று போட்டீர் ஆண்டவரே, வெட்டி போட்டீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் யுத்தங்களை நடத்துகிறது நீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த எரேமியா ஆண்டவரே 33 உள்ள அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளின்படி அந்த மகிழ்ச்சியின் சத்தம், ஸ்தோத்திர சத்தம், ஆடல் பாடல் சத்தம் கேட்பதாக என்று மனதார உங்க நாமத்துல இங்க வந்திருக்கிற இதுல இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.